வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல மட்டன் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியா சமைக்கிற மாதிரியான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா அரைக்காம வறுக்காம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கிரேவிக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இது நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு குக்கர்ல வேக வச்சிருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. சில சமயம் வந்து அதுல ஆட்டோட முடியெல்லாம் இருக்கும், அதனால பார்த்து கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நெய், இதை மட்டும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி வச்சு, ஏன்னா நம்ம கிரேவி செய்ய போறோம். நிறைய தண்ணி வச்சோம்னா தண்ணியில வேஸ்ட் ஆயிடும். கிரேவிக்கு நமக்கு கொஞ்சமா தான் தண்ணி தேவைப்படும், அதனால கொஞ்சமா தண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 விசில் வச்சிருக்கேன். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. மட்டன் கிரேவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசா காஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரே ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 பட்டை துண்டு, ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். ரொம்ப பெருசாவும் இல்ல, ரொம்ப பொடியாவும் இல்ல, மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். மசாலா வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இதுல வந்து கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது உப்பு சேர்ப்போம், ஸோ அதனால வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து சேர்த்து இதில் கலந்துருக்கேன். தேவையான அளவு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ்க்கு வந்து வேக வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம்ல வந்து உப்பு அப்புறம் காரம் 2 டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க வந்து மிளகுத்தூள் கூட கொஞ்சமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியே போதுன்னா நீங்க வந்து இப்போவே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ அதனால ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணிக்க போறேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.